Hi friends, welcome to Salem Punitha's Recipes. இன்னைக்கு பிரெட்டை வச்சு அருமையான ஒரு அடை செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமான சுவையில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பிரெட் அடை பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதனோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி பவுலில் பிச்சு போட்டுக்கலாம். இன்னும் கூட பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மாதிரி உத்த விட்ட மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது கூடவே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை. முதல்ல இதை நல்லா கலந்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, இஞ்சி சேர்த்துக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த வெங்காயம்லாம் இப்படி மேலே போட்ட மாதிரியே இருக்கட்டும். நம்ம எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம்லாம் தாளித்து இதில் ஊற்றி அப்புறமேட்டும் கலந்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூட கடுகு உளுத்தம் பருப்பு, இது கூட சீரகம் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கேச்சு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாங்க. இப்போது ப்ரெட்டு அடைக்க ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கலாம். மெலிசா நம்ம சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பிரெட் அடை நல்லா வெந்துருச்சு. நல்லா வெங்காய வாசனையோட பிரெட்டு வாசனையும் சேர்ந்து ஒரு சூப்பரான வாசனையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு இல்லைங்க? அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சாஃப்டாக இருக்குது அடை. எப்பயும் நம்ம எப்படி அடை சுடுறோமோ அது மாதிரி அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சாம்பாருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பும் காரமும் சேர்ந்து சூப்பராக இருக்கு அடை. வீட்டில் நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.